கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். இந்த வேளையில் கூட எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். நம்ம பல காரியங்களை நம்ம இந்த புதிய வருடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். கர்த்தர் எனக்கு இதை செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களில் நான் முயற்சி செய்ய போகிறேன், எனக்கு அதில் நான் ஈடுபடுகிற வேளையில் நான் கையிட்டு செய்கிற இந்த காரியங்கள் எனக்கு வாய்க்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற வேளையில், ஆண்டவரை நோக்கி கேட்கின்ற வேளையில் அவர் சொல்லுகிறதான வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். கர்த்தர் நம்முடைய நினைவுகளை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார். நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்மை தாயின் கற்பத்தில் அறிந்த தேவன், நம்முடைய வாயிலே சொல் பிறவாதற்கு முன்பாகவே நாம் என்ன பேசப் போகிறோம் என்பதை அறிந்திருக்கிற தேவன், நிச்சயமாக நம்முடைய நினைவுகளை அவர் அறிகிற தேவனாக இருக்கிறார். அந்த நினைவுகளை அவர் சொல்லும் பொழுது நீங்கள் என்னத்தை நினைத்து கொண்டிருக்கிறீங்க, எப்படிப்பட்டதான காரியங்கள் நினைக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணுமா, மகிழ்ச்சி வேணுமா, சந்தோஷம் வேணுமா, நல்ல சுகம் வேண்டுமா, ஆரோக்கியம் வேண்டுமா, இவைகளையெல்லாம் தேவன் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவைகளை நான் நிச்சயமாய் கொடுப்பேன் அவர் சொல்லும்பொழுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற உங்கள் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் மேலில் நினைத்திருக்கிற நினைவை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவை என்று சொல்கிறார். ஆகவே இந்த புதிய வருடத்தில் நாம் நடந்து போகிற வேளையில் நாம் எதை செய்தாலும் கூட கர்த்தர் அதை நன்மையாக மாற்றி கொடுப்பார். ஒருவேளை தீமை போல காணப்படலாம், தீமை வழியில் வரலாம். அப்படி வருகின்ற வேளையில் கர்த்தர் அதை தீமையை நமக்கு விலக்கி நன்மையாக மாற்றி கொடுப்பார். இந்த நாளிலே இந்த சிந்தனையோடு கூட இந்த நாளை தொடருவோம். இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நீர் தரப்போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையட்டும்.